Pujashri FYI before going OO, complete KT and make them sign NDA. For any QQ, SME will be your POC. இதெல்லாம் என்ன இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பிஓசி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்குன்ட்டு ஒரு சில பர்சன் இருப்பாங்க, அவங்கள தான் நம்ம பிஓசின்னு சொல்லுவோம். ஓ அவுட் ஆஃப் ஆஃபீஸ், நம்ம ஆஃபீஸில் இருக்க மாட்டோம், பிரேக் எடுக்கிறோம் இல்லை வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம அன்அவைலபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ மெயில் போடுவோம். QQ குவிக் கொஷின். நம்மளுக்கு ஏதாச்சும் கொஷின் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல QQ யூஸ் பண்ணுவோம். KT நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம ஜாபை குவிட் பண்ணுறோம், புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் KT. FYI ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது சொல்கிறதுக்காக FYI யூஸ் பண்ணுவோம். SME சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ நமக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட தான் போவோம், அவங்க தான் SME. NDA நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம NDA சைன் பண்ணுவோம், அதாவது அவங்களோட ப்ரைவேட்டான விஷயத்தை நம்ம வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்றது. KPI கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை அதில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை அதில் வேலை செய்கிற இண்டிவிஜுவல் எவ்வளோ எஃபெக்டிவாக அவங்க கோலை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும், அதுதான் KPI.